முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங் கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார் கென்னுக் கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்னு நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்புங் கலித்துறை அந்தாதி ஓதை இசனெஞ்சமே சொல்லின் தொககொண்டு உனதடிப்போதுக்குத் தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தமன் நாமவெல்லாமெந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமய வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே. திருவரங்கத்தமுதினார் அருளி செய்தது ராமானுஜ நூற்றந்தாதி. சரணாகதர்களான நம் அனைவருக்கும் ஒரே தனமாக சொத்தாக கொண்டாடப்படுவது ராமானுஜருடைய திருவடிகள். அந்த திருவடிகளுடைய பிரபாவத்தை எடுத்துச் சொல்லும் ராமானுஜ நூத்தந்தாதி பிரபந்தம். 108 பாசுரங்கள் கொண்டது ராமானுஜ நூத்தந்தாதி. இதிலே முதல் 7 பாசுரங்கள் அவதாரிகை, முன்னுரை. அந்த 7 பாசுரங்கள்ல என்னென்ன அர்த்தத்தை சொன்னார்ங்கிறத ஒரு வரியில பார்த்துனுட்டு இப்ப நாம் அனுபவிக்க வேண்டியது 8வது பாசுரம் தொடங்கி. இந்த ஒவ்வொரு பாசுரத்தாலும் முதல் பாதி பாடலாலே ஒரு ஆழ்வாருடைய ஆச்சாரியனுடைய வைபவத்தை கூறுகிறார். அடுத்த பாதி பாசுரத்தாலே அவ்வாச்சாரியனையோ ஆழ்வாரையோ அவரிடத்தில் அவ்வளவு பக்தியோடு இருந்தவர் ராமானுஜர் என்று ராமானுஜருடைய பெருமை சொல்லுகிறார். பாட்டை முடிக்கும் போது இப்படி இந்த ஆழ்வாரையே தன் தலையால் தரித்து பக்தியோடு இருந்த ராமானுஜர் நம் போன்றவர்களுக்கு அடியோங்களுக்கு என்ன உபகாரம் நன்மை செய்திருக்கார், அதனால நாம எவ்வளவு தூரம் பாக்கியம் பெற்றிருக்கோம் அப்படிங்கறத பாசுரத்தினுடைய கடைசியில சொல்லி முடிக்க போகிறார். இந்த பிரபந்தத்துக்கே பெருமை இதுதான். பகவத் வைபவம், ஆழ்வார் வைபவம், ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் வைபவம், ராமானுஜ வைபவம், ராமானுஜருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் வைபவம், இது அனைத்தையுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாசுரத்திலையும் நாம் அனுபவித்து விடலாம். அப்ப பாசுரந்தோறும் குரு பரம்பரையே இருக்கு என்று சொன்னால் மிகையாகாது. இப்ப முதல் 7 பாசுரங்களாலே என்னென்ன சாதித்தார்? அதுல முதல் பாசுரம், பூமன்னு மாது பொருந்திய மார்பன் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜருடைய திருநாமங்களை நெஞ்சே சேர்ந்து வா சொல்லுவோம் என்று திருமானவங்கள்ல ஈடுபடணுங்கிறத முதல் பாட்டுல சொன்னார். அடுத்த பாசுரம் 2, கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாதவன்பன் ராமானுஜன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென் நெஞ்சு. ராமானுஜருடைய சீலம்ங்கிற கல்யாண குணம், அதிலே ஈடுபட்டேன். அப்ப நாமங்களை சொல்லணும்னு முதல் பாட்டு. கல்யாண குணங்களில் நெஞ்சு ஈடுபட்டது, சீலகுணத்தில் ஈடுபட்டேன் என்பது 2வது பாசுரம். அதுக்கப்புறம் 3வது பாசுரம், பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்ப்பிறவி பூரியரோடு உள்ள சுத்தம் புலத்தி. நெஞ்சே உனக்கு நான் நன்றி சொல்றேன். என் நெஞ்சே உன் திருவடிகளையே பற்றி நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா நீ எனக்கு என்ன நல்லது பண்ணி கொடுத்த தெரியுமோ, பெரிய உபகாரம். அடிக்கீழென்னை சேர்த்ததற்கே ராமானுஜர், ராமானுஜருடைய சம்பந்திகள் ஆறாரோ அவர்களுடைய திருவடிகளோட என்ன நீ போய் சேர்த்து வச்சியல்லையோ, பகவானிடத்துல சேர்த்துட்டு நின்னுடாமல், ஆச்சாரியனான ராமானுஜரிடத்துல சேர்த்துட்டு நின்னுடாமல், ராமானுஜர் அடியார்களோடையும் சேர்த்து வைத்தாய். அதனால உனக்கு நான் என்ன நன்றி சொல்ல போறேன், கைகூப்பி வணங்குகிறேன் என்று அடுத்த பாசுரத்தால சொல்லிட்டார். மேல இப்போ 4வது பாசுரத்துல பார்த்தால், என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த விராமானுஷன். இந்த பாட்டுல சொல்ல வர்றது, கொஞ்சம் நெஞ்சுக்கு ஸ்தைரியம் போராமல் சற்று தள்ளாடினார். நாம பாடிட முடியுமா? ராமானுஜனுத்தந்தாதி நம்ம கைப்படுமா? ராமானுஜருடைய பெருமையை போய் பாடிட முடியுமா என்று நெஞ்சு சற்றையே சஞ்சலப்பட்டது, ஸ்தைரியம் இல்லாம தவித்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் நெஞ்சுக்கு தானே சொல்லினுட்டார், இல்லே ராமானுஜர் நம்மை கட்டாட்சிச்சிருக்கார், அதுவும் கூரத்தாழ்வான் மூலமா கட்டாட்சித்திருக்கார். அந்த விஷயீகார தார்டியம் ராமானுஜரே கட்டாட்சிச்சிருக்காருனால்
வாழ்க்கை வீணாகாது அப்படின்னு நம்பணுங்கிறார். அப்ப நடுவுல எங்கெங்கயோ கொஞ்சம் சுத்தி திரிஞ்சுட்டு தான் வந்தார். நமக்கே கூட இந்த நம்பிக்கை வர வேண்டும். அது ஒரு பெரிய மகான் கட்டாட்சிச்சிருக்கார். ஆனாலும் ஒன்னும் அந்த பிள்ளைட்டியோ அந்த பொண்ணுட்டியோ அதுக்கெல்லாம் பலன் தெரியறதாவே தெரியல. சின்ன வயசுல கூட்டினோரும் அந்த மகான் நன்னாத்தான் கட்டாட்சிச்சிருக்கார். ஆனா நடுவுல பார்த்தா ஒன்னும் சம்பிரதாயத்துல இஷ்டமே இல்லாத தெரிஞ்சுட்டு இருக்காளே என்ன நம்ம கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அப்படி கவலைப்படாதீங்க. தானே அந்த விஷயக்காரம் பண்ண தார்டியம் தம் வேலையை காட்டிடும். அது பண்ணாம இருக்காது. ராமானுஜர் என்ன விஷயீகரிச்சிருக்காருனால், கூரத்தாழ்வான் மூலமா அனுகிரகிச்சிருக்காருனால் கண்டிப்பா சபலமாகும். அது பலம் இல்லாம போகாது. அதனால பாடலாம் அப்படின்னு 4வது பாசுரத்திலே உறுதி கொண்டார். அதுக்கு அடுத்தது 5வது பாசுரத்தில் எனக்குத்த செல்வம் இராமானுஷனன்னு இசையகில்லாம் அனக்குத்த மாந்தர் பழிக்கில் புகழ். பழிக்கில் புகழ். இப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவர் பாட ஆரம்பித்த உடனே பலரும் குற்றம் சொன்னாலாம். இது என்னது பாட்டு, உம்மால முடியுமா? சரி பாடணும்னு ஆரம்பிச்சிருக்கீர், பகவான பாடும். அது என்ன ஒரு மனுஷர் ராமானுஜரை போய் பாடுறது? ஆச்சாரியன் மூலம் பகவானுக்கு போறோம் தெரியறது. அதுக்கு என்ன ஆச்சாரியனையவா தெய்வமா பாடிடுவீர் என்றெல்லாம் பலரும் நிந்திக்கிறா, தடுக்கிறா, அவர்கள்லாம் ஏசரா. அதுக்கு இந்த சுவாமி சொல்லிக்கிறார், இப்போ இப்படிப்பட்ட அபாகவத்தன் என்ன வெச்சானால் அதுதான் வாழ்த்துதல்னு நான் ஏத்துக்கிறேன். அதுதான் எனக்கு கொடுத்த பரிசுன்னே வச்சுக்கிறேன். பழிக்கில் புகழ். அவர்கள் என்ன பழித்தார்கள் என்றால் அதுவே புகழா கொண்டு மேல பாடுவோம். ஏனால் பலரும் என்ன நிஜமா ஒத்துக்க போறா. இவன் ஏதோ தனக்கு இருக்கிற சக்தியை வச்சிருந்து ராமானுஜரால அனுகிரகிக்கப்பட்டோங்கிறதுனால பாட வந்திருக்கான். குற்றத்தோடையே பாடினா கூட இந்த குற்றமா சுவாமி பேர்ல பட போறது? படாதே. அவர் எல்லாத்தையும் ஏத்துக்கிறவராச்சே என்று கொண்டாடி இந்த குழந்தையும் பாடட்டும் என்ன ஸ்லாகிக்கிறவாள் இருக்கா. அவர்களை நம்பி நான் பாடிக்கொள்ளுகிறேன், இவர்களை நம்பி அடியன் பாடலை என்ன 5வது பாசுரத்தாலே சாதித்தார். பழிக்கில் புகழ் என்றார். அப்ப அபக்தர்கள் நம்மள வெச்சா அதுதான் வாழ்த்துதல். பக்தர்கள் நம்மள வாழ்த்தணும், பக்தர்களா இருக்கிறவா வாழ்த்தணும். அதனால பக்தர்கள் நம்மள வச்சுடக்கூடாது, அதுதான் வெய்யறதா அர்த்தம். இப்போ யாரோ தன் அபாகவதன் எங்கோ எதுக்கோ வதந்திகளுக்கு ஆட்பட்டு ஒன்னும் புரியாத பேசிட்டு இருக்கானால் அவன் நம்மள வெச்சால் அதுதான் வாழ்த்துதல்னே அர்த்தம். அதையே முதலா கொண்டு பாடுகிறேன். அடுத்தது 6வது பாசுரத்தில் இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுஷனை. நான் ரொம்ப பிரேமத்தோட பக்தியோட ராமானுஷரை பாடியிருக்கணும். ஆனா அந்த பக்தி என்னுடைய உள்ளத்துல இல்லை, வரணும். இனிமே ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தால வரட்டும். இப்ப அந்த பக்தி இல்லாட்டா கூட சாகச செயலை போலத்தான் நான் சுவாமியை பாட ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒன்னது முடியும் வசத்திலேங்கிறதுக்காக பாடலை. இப்போ பகவான பாடவே முடியாதுன்னா சுவாமி வைபவத்தியா பாடிட முடியும்? இருந்தாலும் பாடணும்னு சொல்லியிருக்கேன்னால் ஆசை உண்டு தானே. ஏதோ துளி இருக்கவே பாடுறதுக்கு வந்திருக்கேன் என்று தனக்கு பிரேமம் இல்லை உண்மையை கூறி கொள்ளுகிறார். பிரேமம் இல்லைன்னா பேசாத இருக்க வேண்டிதானே. ஏன் பாட வரீர், தாண்ட முடியுமா என்று கேள்வி பிறக்க 7வது பாசுரத்தாலே எனக்கென்னு பிரேமம் இல்லாமல் போனாலும் கூரத்தாழ்வான் திருவடிகளை பற்றி விட்டபடியால் அவர் அனுகிரகம் கிடைச்சிட்டபடியால் இனிமே ராமானுஜரை பாடுறது எனக்கு துர்லபமாக இராது. கண்டிப்பா அது நடந்துடும் என்னதான் மொழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடத்தின் நம் கூரத்தாழ்வான் சலங்கூடியபின் பழியைக் கடக்கும் ராமானுஜன் புகழ்பாரி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தம் அன்றே. ராமானுஜருடைய புகழை பாடி போகக்கூடாத மார்க்கத்தில் இத்தனை நாள் போயிட்டு இருந்தேன் இல்லையோ, அந்த மார்க்கத்திலேருந்து மாறி சத்து மார்க்கம் நல்ல மார்க்கத்துக்கு வர்றது இனிமே கட்டமா இருக்காது. எனது ஏற்கனவே கட்டமா இருந்தது, எப்படி போறதுன்னு தெரியாதனாலே கூரத்தாழ்வான் திருவடி கிடைச்சுடுத்து. அவர் என்ன சாமானியரா? வித்யா மதம், தன மதம், ஆபிஜாத்திய மதம் என்னும் 3 மதங்களை தாண்டினவர். சிறந்த பிறப்பெடுத்தோம்னு மதம் அவர் கிடையாது, சிறந்த பண்டிதன்கிற மதம் கிடையாது, பெரும் பணக்காரங்கிற மதம் கிடையாது. இந்த 3 யாரையும் பிடித்து ஆட்டக்கூடிய பேய்கள். ஆனா அது கிடையாது. வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடத்துன்னு நம் கூரத்தாழ்வான் அவர் திருவடிகளை பற்றுட்டபடியாலே இனிமே எனக்கு எதுவும் கட்டமில்லை, ராமானுஜரை பாடுவேன், ஆனந்தமா வளர்ந்து விடுவோம் என்று கூறிக்கொள்ளுகிறார். இதோட முதல் 7 பாசுரங்கள் முற்று பெற்றன. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, இப்பதான் பிரபந்தம் ஆரம்பம். ஏன்னா இது வரைக்கும் 7 பாசுரங்கள் அவதாரிக்க, இப்பதான் பிரபந்தம் முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல முதல் பாசுரம் பொய்கி ஆழ்வாரை பற்றினது. முதல்னு அடியும் சொல்றது 8ன்னு கணக்கு வச்சுக்கோ. 8ஆம் பாட்டுங்கிறது பொய்கி ஆழ்வார், 9ஆம் பாட்டுங்கிறது பூதத்தாழ்வார், 10ஆம் பாட்டுங்கிறது பேயாழ்வார். முதல் 3 ஆழ்வார்களுக்கும் 3 பாசுரங்களை சமர்ப்பிக்கிறார். அப்படின்னா அந்த ஆழ்வாரை பத்தி சொல்லுவார், அவர் பண்ணிருக்கிற கைங்கரியத்தை விளக்குவார்.
அந்த ஆழ்வாரை எவ்வளவு தூரம் ராமானுஜர் தன் திருவுள்ளத்துல ஏத்துருக்கார் என்ன அவரோட பெருமை சொல்லுவார். அந்த ராமானுஜரை பற்றின பக்தர்களுடைய வைபவத்தை சொல்லிடுவார். அந்த பக்தர்கள் நமக்கு பெரும் பாக்கியசாலிகள், நமக்கு இத்தனை பாக்கியம் பண்ணிருக்காங்கிறதை விடாம ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லிட்டு இருக்கார். அதுல இப்ப பார்க்க வேண்டியது 8வது பாசுரம். வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்து அந்நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமனி ராமானுஜன் எம் இறையவனே. ராமானுஜர் எனக்கு இறையவர். இறையவர் யார்? பகவான் தானே இறைவனால். பகவானையே எங்க இருக்காருன்னு சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் அதை விட பெரிய இறைவனும் இல்லையோ. அதனாலதான் ராமானுஜன் இறையவனே என்ன பண்ணிருக்கார் உடையவர். இனி அந்த பாசுரத்தில் இருக்கிற பதபதார்த்தம் பார்ப்போம். இன்னென்ன பதத்துக்கு இன்னென்ன பொருள் நுட்டு. வருத்தும் புறவிருள் மாற்ற. பொய்கையாழ்வார் என்ன செய்தார்? நம்ம எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும். ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரத்துல பொய்கையாழ்வார் அவதாரம். அடுத்தது அவிட்டம், அடுத்தது சதயம். 3 ஆழ்வார்களும் வரிசையா 3 நட்சத்திரத்துல அவதரிச்சுட்டா. ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர்னு மணவாளவன்கள் சாதிக்கிறார். இவர்கள் 3 பேரும் எங்கெங்கேயோ திரிந்து கொண்டிருந்தனர். ஆங்காங்கு பகவானை பத்தி எடுத்தெடுத்து சொல்லி எல்லாரையும் திருத்தி திருத்தி பெருமானிடத்துல அழைச்சின்னு வந்திருந்தா. இதான் பண்ணிட்டு இருந்த கைங்கரியம். இப்ப மேகங்கள்லாம் போய்தான் மழை பொழியும். மேகம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போறோமா? மேகம் நாம இருக்கிற இடத்துக்கு வருதா? நம்மள தேடி வந்து தானே மழை கொட்டுறது. அத போலத்தான் ஆச்சாரியர்கள் நாம் இருக்கிற இடத்துக்கு அவா தேடி வருவா, வந்து வந்து மழையை கொட்டுவார்கள். அத போல எங்கும் தீர்த்தகராமி திரிந்து என்று போய்கொண்டிருந்தனர். அப்ப எல்லாருமா திருக்கோவலூருங்கிற திவ்யதேசத்துக்கு வந்து சேருகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஊர். திருவிக்கிரம பெருமாள் உலகம் தாவிய அழகான திருக்கோலத்துல எழுந்தருள் இருக்கிறார். தாரு பிரம்மமா இருக்கார். மரத்தாலேயே ஆன திருமேனி. ஏன்னா சிலா பிரம்மம் உண்டு, சுதா பிரம்மம் உண்டு, சுண்ணாம்பு, அதே போல கல்லு, சிலை, 3வது தாரு. இப்ப தாரு பிரம்மமா தான் ஏற்கனவே இருந்தார். அனந்த பத்மநாப சுவாமி சேவிக்கிறோம் இல்லையோ, அவரே தாரு வடிவத்துல தான் இருந்தார். இப்பவும் புரி ஜெகநாத கஷேத்திரத்து பகவான் தாரு பிரம்மமா தான் இருக்கார். அதே போல திருக்கோவலூர்ல பெருமாள் தாருவாகத்தான் எழுந்துள்ள இருக்கிறார். அங்க மிருகண்டுன்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அந்த ரிஷியினுடைய ஆசிரமம். ஆசிரமத்துல நடுவுல இருக்கிற ரேழி. அன்னைக்கு ஒரே மழை. பொய்கையாழ்வார் அந்த ஊருக்கு வந்து சேர்றார். ஒரு 10 நிமிஷத்துல பூதத்தாழ்வார் வந்துடுறார். இன்னொரு 1/4 மணி நேரத்துக்குள்ள பேயாழ்வார் வந்துடுறார். முதல் ஆழ்வார் உள்ள போறார். வெளியில போனா மழையா இருக்கு, உள்ள போனா இருட்டா இருக்கு. சரி நடுவுல உட்காந்துப்போம் அப்படிங்கிறதுக்காக முதல் ஆழ்வார் படுத்துனுட்டார். போனார். கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்து போன்னு சனிச்சுட்டார். பகவத் தியானத்துல இருக்கார். 10 நிமிஷத்துல அடுத்த ஆழ்வார் கதவை தட்டினார். 2 பேர் படுக்கிறதுக்கு அந்த ரேழியில இடம் இல்லை. 2 பேருமா உட்காண்டு இருந்தார். 3வது வந்து பேயாழ்வார் கதவை தட்டினார். 3 பேரும் உட்கார கூட இடம் இல்லை, நின்னுட்டான். அப்ப ஒருவர்னா படுத்துனுடலாம், 2 பேர்னா உட்காந்துக்கலாம், 3 பேர்னா நிக்கத்தான் இடம் இருந்தது. 3 பேரும் நின்று இருக்கா. இதே சமயம் பக்கவாட்டுல இருந்து யாரோ இப்படியும் அப்படியும் இடிக்கிறாப்புல இருந்தது, நெட்டி தள்ளுறாப்புல இருந்தது. யாரா இருக்கும்? நம்ம தானே கதவு திறந்தோம், நம்ம 3 பேர் தானே இருக்கோம் என்று நினைத்து கொண்டு, இருட்டா இருக்கு, இருளை போக்கணும்னா விளக்கேற்றி ஆகணும், ஏத்தினா யாருன்னு தெரிஞ்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக முதல் ஆழ்வார் விளக்கேற்றினார். வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. இதோ விளக்கேற்றினேன் என்னும் முதல் ஆழ்வார் விளக்கேற்றினார். அகல் கிடையாது, நெய் கிடையாது, திரி கிடையாது, நெருப்பு கிடையாது. அதெல்லாம் நாம ஊர்ல ஏத்துற விளக்கே இல்லை. இப்போ ஏதோ அமானுஷமான விளக்கை கொண்டு வந்து ஏற்றினார். வையன் தகழியார், இந்த பூமியே கொண்டு அகல் விளக்கா வச்சுட்டார். வார்கடலே நெய்யாக, கடலை கொண்டு நெய்யா சேர்த்துட்டார். வெய்ய கதிரோன் விளக்காக, சுடரொளியாக சூரியனையே கொண்டு வந்து அமைத்தார். சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. முதல் பாசரத்துல பாட ஆரம்பிச்சவர் 100 பாடல்கள் பாடி முடித்தார். முதல் திருவந்தாதி முற்று பெற்றது. விளக்கு திகு திகுன்னு எரிஞ்சிருக்கு. அடுத்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் பாட ஆரம்பித்தார். எங்க பெரியவர் ஒரு விளக்கு ஏற்றிட்டார், நான் இப்ப அடுத்த விளக்கு ஏற்றேன். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். தமிழ்ல பாட வந்திருக்கேன். ஞான தமிழ்ல, சுத்தமான தமிழ்ல பகவானை காட்டும் தமிழில் பாட வந்திருக்கேன். அன்பே தகழியா, எனக்கு ஒண்ணு அவராட்டம் வையத்தெல்லாம் கொண்டு வைக்க முடியல. பூமியை கொண்டு வந்தா நான் அகலா வைப்பேன். என்கிட்ட அன்பு இருக்கோ இல்லையோ, அந்த அன்பு பக்தி, அதையே நான் விளக்கா வச்சுடுறேன். அன்பே தகழியா, அதான் அகல். ஆர்வமே நெய்யாக, பகவான் அடையணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அதையே நெய்யா சேர்த்துடுறேன். இன்புருகு சிந்த இடு திரியா,
திரி, அவனை நினைத்து நினைத்து உருகிறேன் இல்லையோ, அதையே திரியா வச்சுடுறேன். நான் உருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். 2வது நூத்தந்தாதி முழுக்க பாடிட்டார். 2ஆம் திருவந்தாதி முற்று பெற்றது 100 பாசுரம். அடுத்த ஆழ்வார் பேயாழ்வார். அவர் தான் இப்ப பெருமாளை பார்க்க போறார். இருட்டு படுத்தோ இல்லையோ, 2 பேரும் விளக்கேத்துட்டதுனாலே இருள் விலகித்து. இருள் விலகிட்டபடியாலே விஷய தரிசனம் ஏற்படணுமே. அப்பதானே விஷயம் பளிச்சுன்னு தெரியும். யார் அங்க இருக்கா, யார் தங்களை முட்டின் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அது யாராக இருக்கும்? ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். அவன் தன் பத்னி பரிஜனங்களோட, தன்னுடைய அனைத்து கொத்து பரிவாரங்களோட அந்த சின்ன இடத்துக்கு வந்து புகுந்திருக்கார். இந்த பரம பக்தர்களோட திருமேனி தம் பேர்ல படணும். ஒத்தருக்கொத்தர் முட்டிக்கொண்டு அவர்கள் அனுபவம் தனக்கு கிடைக்கணும். இந்த சாதுக்களோட சமாகமம் பகவானுக்கும் வேணும் அப்படிங்கிற ஆசையோட தான் அந்த சின்ன இடத்துக்குள்ள அவர் புகுந்துட்டார். பெருமாள் தான் நிக்கிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கும் ஆயனார், அந்த பெருமாளுக்கு ஆயனார் ஆயனார்னு திருநாமம். அந்த ஆயனார் பெருமாள் அவரே கண்ணன். முன்னாடி கண்ணன் தனியா எழுந்துள்ளிருக்கார். அவரேதான் திருவிக்கிரம பெருமாள். உலகத்தையெல்லாம் தடவிய அவதாரம் திருவிக்கிரம அவதாரம். ஒரு ஊரை மட்டும் தொட்டு தடவிய அவதாரம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். அதனால இந்த 2ஐயுமாக தொட்டது திருக்கோவலூர்ல இடைகழியில். அவ்வளவு பெரிய திருமேனியோட பகவான் சேவை சாய்ச்சுட்டார். 3வது ஆழ்வார் பார்த்துட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமருக்க நனிநரமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், அனைத்தையும் சேவிச்சுட்டேன் என்ன ஆனந்தமா பாடிவிட்டார். 3ஆம் திருவந்தாதி முழுக்க முற்று பெற்றது 300 பாசுரங்கள். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. முதல் 2 பேரும் பண்ணது விளக்கேற்றி இருளை போக்கியது. 3வது ஆழ்வார் செய்தது பகவானை கண்டது. இருள் போனால் காட்சி கிட்டும். இந்த வரிதான் 3 ஆழ்வார்களுடைய சுருக்கம். இருள் தொலைஞ்சு போச்சுன்னால் பகவானை பத்தின காட்சி கிட்டும். இதுல இந்த இருள்ங்கிறது என்ன இருள்? வெளி இருள் அல்ல. தீபத்தை ஏத்தினோம்னா வெளியில இருக்கிற இருட்டு போயிடும். ஆனா இப்ப இவா ஏத்திருக்கிற தீபம் அகல்னா இந்த அகலே இல்லையே, இது பாசுரமாகிற தீபம் இல்லையோ. ஆனால் இந்த பாசுரம்ங்கிற தீபம் எத்தை போக்கும்? உள்ள இருக்கிற அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கும். நமக்கு உள்ள இருக்கிற அறிவின்மை, பகவத் விஷய ஞானமின்மை, சரீர ஆத்ம விவேக ஞானம் இல்லாம இருக்கிறது, அனாதி கால அகங்கார மமகாரம், காமக்ரோதம், பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கிறது, புருஷனுக்கும் பரமபுருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கிறது. இப்படி எல்லாம் தவிக்கிற மூல்யோ இதுதான் உள்ளிருட்டு. வெளியிருட்டு போயிடும், சுலபத்துல போக்கிவிடலாம். ஆனா உள்ளிருட்டு சுலபத்தில் போகாது. ஏன் போகாதுன்னால் நல்ல ஞானத்தால மட்டுமே போக்கப்படக்கூடியது உள்ளிருட்டு. இதை வேற எத்தையும் வச்சு நெட்டி தள்ளலாம் முடியாது. நம்ம ஏதோ ஜன்னலை திறந்து பார்க்கலாம், வெளிச்சத்தை போட்டு பார்க்கலாம், நெருப்பை கொளுத்தி பார்க்கலாம், இத்தையோ பண்ணலாம் இல்லையா வெளியிருட்டுக்கு. ஆனா உள்ளிருட்டு போறதுக்கு ஒன்றேதான் வழி. அஜ்ஞானேனது தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பரம். கண்ணன் கீதை ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். நான் ஞானத்தை கொடுக்கிறேன், அந்த ஞானம்ங்கிற விளக்கால தான் இவனுடைய அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கிண்டாகணும். தேஷாம் ஆதித்யவது ஞானம், நான் கொடுத்த ஞானத்தால இவனுடைய அஜ்ஞானம் ஓடிப்படுத்தினால் அப்புறம் பிரகாசயதி, அப்பதான் ஆதித்யனை போலே பிரம்ம விஷயமான ஞானம் இவனுக்கு ஒளிவிடும். இத கண்ணன் கீதையில சொல்லியிருக்கார். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மகக்கண்டேன்னு பாசுரம். அப்ப பகல்னு சொன்னாலே பகவத் தரிசனம் இருக்கிறது, ஒளி விளக்குன்னு சொன்னாலே அஜ்ஞானத்தை போக்கக்கூடியது. இதத்தான் 3 ஆழ்வார்களும் பண்ணாலாம். அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கினார்கள், நமக்கு ஞானமாகிற ஒளியை கொடுத்தார்கள். அவ அந்த செய்த மகோபகாரம், மகோபகாரம்னா முதல் ஆழ்வார்களும் இல்லையோ மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழாள் நூல் செய்து நாட்டை உய்த்த பெற்றிமையோர். உபதேசரத்னமாலையில சாதிக்கிறார். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இத்தனை பெருமை இருக்கு, 4000ஐயும் பாடியிருக்காருன்னா யார் பார்த்த பார்வை? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு சுவாமியை கூப்பிடுறோம், வந்திருக்கார். அவர் வந்த வேளை மேல மேல நல்ல காரியங்கள் நடக்கணும். அவர் வந்த வேளை இனிமே கூப்பிடாட்டா தேவலை அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையோ. வந்த வேளை நல்ல வேலையா இருக்கு, அவர் காலடி வச்சா சுவாமி மேல மேல பொங்கறது அப்படின்னு சொல்லணும். இப்போ அத போல முதலாழ்வார்கள் பூமியில காலடி வச்சாலும் இல்லையோ, அதனால திருமணிசி ஆழ்வார், அதனால நம்மாழ்வார், அதனால பெரியாழ்வார், அதனால குலசேகர ஆழ்வார். அப்ப 4000த்துக்கும் ஊன்றுகோலா இருந்தது. துவக்க விழா நடத்தியதாரு பொய்யாழ்வார் பாடினது தானே. அதனால 3 ஆழ்வார்களுக்கு தனி சிறப்பு. மற்றவர்களுக்கு முன்னே வந்துதித்தனர், தமிழில் பாடினர், பகவானை கண்டனர். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா தேகலீச ஸ்துதின்னு ஒரு கிரந்தம் பாடியிருக்கார். அது ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். அது இந்த பெருமாளை பத்தி தான். தேகலி, தேகலின்னா இது இடைகழி.
தேகலீச ஸ்தோத்திரம்னு சொன்னா இடைகழி ஈசனை பத்தின ஸ்தோத்திரம். அதான் இந்த திருக்கோவலூர் பெருமாள். ஏன்னா இடைகளில் இருந்தே தானே அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். அதுல சொல்றார், காசார பூர்வ கவிமுக்கிய விவர்த்த ஜன்மா பண்ணா தடேற்று சுபகஸ்ய ரசோபகுஸ்தே. 3 ஆழ்வார்கள் இருக்கலாம். இது ஒரு உருவகம், தமிழ்ல உருவகாணின்னு ஒண்ணு சொல்லுவோம். அப்படின்னா இந்த கரும்பு சாறு வாங்கணும்னு போனேன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு யந்திரம் வச்சிருப்பான். அதுக்கு 3 சக்கரம் இருக்கும், பல்லு சக்கரம். அந்த 3த்துக்கு நடுவில் கரும்பு கொடுக்கணும். கொடுந்தா கரும்பு சக்கையா அந்த பக்கம் போய் விழுந்துடும். நமக்கு பாத்திரத்துல கரும்பு சாறு கிடைச்சிடும். இப்படித்தானே வழக்கம். அதே போல இப்ப கண்ணன் தான் கரும்பா. அந்த கண்ணன்கிற கரும்பு விடுறதுக்கு 3 சக்கரம் வேணும். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார். அந்த சக்கரத்துல கண்ணன்கிற கரும்பை விட்டுட்டா கண்ணன் சக்கையா வெளியில போய் விழுந்துருவார். அதான் கரும்பு சக்கை. அப்ப கரும்பு சாறு வேணுமோ இல்லையோ, 3 திருவந்தாதி பாசுரம். 3 திருவந்தாதிகள் தான் கரும்பு சாராம். இந்த சாரை எதுலேருந்து பிழிஞ்சா? கண்ணனை பிழிஞ்சா 3 திருவந்தாதி வந்துதான். கண்ணனை எதை வச்சு பிழியறது? பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார் என்ன இந்த 3 சக்கரப்பல்ல வச்சே கண்ணனை பிழிஞ்சால் பிழியறதுக்கு பிழிஞ்சுக்கோன்னு அவர் தானே குறுக்க வந்து சிக்கின்றார். இவா பிழிய கூட போல. இப்போ அவரா வந்து நீங்க கொஞ்சம் உங்க நடுவில் வச்சுன்னு என்ன கொஞ்சம் பிழிஞ்சு பாசுரம் கொடுத்தா தேவலேங்கிற ஆசையோட அவர் வந்தார். ஆனால வந்தவரே பிழிந்துதான் 3 திருவந்தாதி கொடுத்திருக்கா. இப்படிப்பட்ட ஆழ்வார்களிடத்தே அதிமாத்திர பிராவண்யம், அதீத பிரதிபத்தி உடையவர் பகவத் ராமானுஜர் அப்படின்னு சொல்றதா இந்த 3 பாசுரத்துக்குமே அர்த்தம். இப்ப விஷயம் என்னங்கிறத முன்னுரையே சொல்லிட்டேன். இனிமே அந்தந்த பாட்டை சுலபமா பார்த்துடலாம். இதுல முதல் பாசுரம் 8ஆம் பாட்டு. வருத்தும் புறவிருள் மாத்த. புறவிருள் வெளியிருள் அப்படின்னா நமக்கு இருக்கிற அஜ்ஞானம் என்ன தெரியுமா பண்றது? அது ஒரு ரொம்ப நினைச்சே பார்க்க முடியாத சாமர்த்தியமான காரியம் பண்றதுதான். வருத்தும், எனக்கு இருக்கிற அஜ்ஞானம் எனக்கு வருத்தத்தை கொடுக்கறது. ஏதோ ஒரு வருத்தம் இல்லையே, நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்ல போனால் அந்த சந்தோஷமா இருக்கமேன்னு உன்னை நம்ப வச்சிருக்கே, அதுதான் வருத்தம்ங்கிறார். நீ நிஜத்துல சந்தோஷமா இல்ல, ஆனா சந்தோஷமா இருக்கேன், ஒரு கஷ்டம் எனக்கு இல்லேன்னு நினைச்சுட்டு இருக்கே, அதுவே உனக்கு இருக்கிற வருத்தம். இந்த வருத்தம் ஏன் வந்தது தெரியுமோ? துக்கத்தை சுகம் நினைச்சிருந்தாலோ, சுகத்தை துக்கம் நினைச்சிருந்தாலோ, தர்மத்தை மாத்தி அதர்மம் நினைச்சிருந்தாலோ, அதர்மம் மாத்தி தர்மம் நினைச்சிருந்தாலோ இது சுகமா? இது பிராந்தி. ஐயோ சுவாமி அவருக்கு ஏதோ கொஞ்சம் சரியில்லை போல் இருக்கு அப்படின்னு இல்லையோ, அதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இப்போ. அதனால வருத்தம்ங்கிறார். வருத்தும், நமக்கு இருக்கிற அஜ்ஞானம் வருத்தத்தை கொடுக்கிறது. ஆனால் அது வருத்தம்னே தெரியாம வருத்தப்பட்டு இருக்கும். வருத்தும் புறவிருள், புற இருள், வருத்தும் இருள்னு மனசுல வாங்கிட்டு இருக்கும். அஜ்ஞானம் வருத்தும், இருள் வருத்தும். ஆனா இதை ஏன் புறவிருள்னு சொல்றாரு தெரியுமோ? இந்த இருட்டுக்கு ஒரு நல்ல தன்மை இருக்கு சுவாமி, ரொம்ப சாமர்த்தியமான தன்மை. சாதாரணமா இருட்டு வந்தா எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையோ. இப்ப இந்த இடத்துல அப்படி இருட்டா போயிடுதுன்னா எனக்கு இவரும் தெரிய மாட்டார், நீங்களும் தெரிய மாட்டேன், யாருமே தெரிய மாட்டேன். நியாயமான இருட்டு இது. இந்த இருட்டை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா அஜ்ஞானம்ங்கிற இருட்டு இருக்கே ரொம்ப அந்நியாயவாதி. அது என்ன பண்ணும்? தன்னுடைய இருட்டுன்னு உடனே எல்லாரையுமே மறைச்சுடணும் இல்லையோ, பண்ணாது. உலக இன்பத்தெல்லாம் ரொம்ப நன்னா கண்ணில் காட்டுட்டு பகவான மட்டும் மறைச்சுடும். அதுதான் இந்த இருட்டுக்கே இருக்கிற சாமர்த்தியம்ங்கிறார். அதனால புறவிருள், புறவிருள்னால் வெளியில இருக்கிற பதார்த்தத்தை காட்டுகிற இருள், ஆனா பகவான மட்டும் காட்டாமல் வருத்தும் இருள். அப்ப வருத்தும் புறவிருள்ங்கிற 3 சப்தத்துக்குள்ளே தன் அர்த்தம் வாங்கணும். இப்போ அது இருள், அந்த இருள் புறவிருள் அப்படின்னா புற விஷயத்தை காட்டிடும், பராகர்த்தத்தை காட்டிடும். பராக்குன்னு சொன்னா வெளி விஷயம், பிரத்யக்குன்னு சொன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும். ஆனால் இது உள்ள இருக்கிறத மறைச்சிடும், வெளியில இருக்கிறத காட்டும். ரொம்ப சாமர்த்தியமான இருட்டா இருக்கு இது. சில கண்ணாடி கதவுகள்லாம் வச்சிருப்பா. அந்த கண்ணாடி போட்டுன்னு வச்சுங்க, உள்ள இருக்கிறவாளுக்கு வெளியில போறவா தெரியவா. ஆனா வெளியில இருந்து உள்ள பார்த்தா உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. இது எங்கேயும் தெரியுமா கண்டுபிடிச்சா? இந்த அஜ்ஞானத்துல இருந்தான். ஏன்னா இது அதே மாதிரி காரியம் பாக்குறது இல்லையோ. ஒரு பக்கம் பகவானை மட்டும் மறைச்சுட்டு இன்னொரு பக்கம் உலகத்தை மட்டும் நன்னா காட்டினால் நம்மள குழப்பறதுக்காக வந்து இருட்டுது. வருத்தும் புறவிருள். அது என்ன அஜ்ஞானம்? அனாத்மனி ஆத்மபுத்திர்வா அஸ்வே ஸ்வமிதியா மதி. அனாத்மாவான தேகத்திடத்தே ஆத்மாங்கிற தேகாத்மாபிமானம். இதான் முதல் இருட்டு. தேகமே ஆத்மான்னு நினைக்கிறது. 2வது இருட்டு என்னது அல்லாத வஸ்துக்களை என்னதுன்னு நினைக்கிறது. என்னதே எதுவுமே இல்லை, ஆனா என்னதுன்னு நினைக்கிறேன். அதைத்தான் மமகாரம்ங்கிறோம். அகங்காரமும் மமகாரமும் பெரும் இருட்டுக்கள். அவை பராகர்த்தத்தை நன்னா வெளிச்சம் போட்டு காட்டிடும், ஆனா பிரத்யகர்த்தத்தை மட்டும் மறைச்சுடுறது. வருத்தம், இதுதான் அது நமக்கு கொடுக்கிற வருத்தம். ஈஸ்வர தத்துவத்தை காட்டாது, ஆத்மாவை காட்டாது, உலக விஷயத்தை மட்டும் நன்னா காட்டும். இதை பத்தி ராமானுஜர் கத்தியத்திரயத்துல சொல்லும் போது பகவத் ஸ்வரூப திரோதானகரிங்கிறார். இந்த பிரகிருதி சரீரம் நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்கே,
இது பகவத் ஸ்வரூபத்தையே மறைச்சுடுறதாம். அது எப்படிப்பட்டது தெரியுமோ? 1000 கோடி சூரியர்களை ஒரு சேர எரித்தால் அதை இருட்டாக்க வல்ல ஒளி வைகுந்தது. அந்த வைகுந்தத்தினுடைய ஒளியை இருட்டாக்க வல்ல ஒளி பகவான் வலது கையில பிடிச்சிருக்கிற சக்கரத்தது. அந்த சக்கரத்தின் ஒளியை இருட்டாக்க வல்ல முக தேஜஸ் பகவானது. அப்படி இருக்கிற தேஜஸே இந்த ஒண்ணுமில்லாத சரீரம் மறைச்சுடுறதுன்னா அப்ப இதுக்கு என்ன சக்தி இருக்கணும்? ஏன்னா அவரை தெரிஞ்சுக்க முடியாது தடுத்துடுறது. என்னால் இப்பேற்பட்ட ஸ்வரூபத்தையும் தடுக்கிற அளவுக்கு. அதனாலதான் இந்த பிரகிருத்திய மாயா மாயாங்கிற. மாயான்னா ஆச்சரியமான ஞானம். பகவானையே மறைக்கிற அளவுக்கு இதுக்கு ஆச்சரிய ஞான சக்தி இருக்கும் இல்லையோ? அதைத்தான் வருத்தும் புறவிருள். புறத்தை மட்டும் காட்டும், உள்ள இருக்கிறத காட்டாது. சக்ஷுர் விஷயமாய்க்கொண்டு புறம்பே தோற்றுகிற விபூதியை விஷயீகரித்திருக்கும். வெளியில இருக்கிற விபூதி எல்லாம் காட்டும், ஆனா உள்ள இருக்கிறத காட்டாது. இப்படிப்பட்ட வருத்தும் புறவிருள் மாற்ற. இப்பதான் முடிவுக்கு வரப்போறார். சாமி கட்டத்தையே எத்தனை நாள் சொல்ல போறீர்? அது போகுமா இல்லையான்னு சொல்லும்னா போகிறதுக்குத்தானே பொய்கையாழ்வார் அவதரித்தார். மாற்ற இந்த இருட்டை போக்கணும் இல்லையோ? இருட்டை போக்கணும்னா விளக்கு வேணும்னு ஆழ்வாருக்கு தெரியும். அதை மாற்ற எம் பொய்கைப்பிரான். அது என்ன திடீர்னு தமக்கு சொந்தம் கொண்டாடி இருக்காரு இப்போ? எம் பொய்கைப்பிரானால் பிரபன்ன ஜனங்கள் அத்தனை பேருக்கும் தலைவரா இருக்கிற பொய்கைப்பிரான், சரணாகதர்கள் எல்லாருக்கும் கூட்டஸ்தராக இருக்கிற எம் பொய்கைப்பிரான். பிரான் பிரான்னாலே உதாரர்னு அர்த்தம். உபகாரகர், உதாரர். நம்ம எல்லாருக்கும் ஓடி ஓடி வந்து பாசுரம் கொடுத்திருக்காரோ இல்லையோ? ஏன்னா இப்ப இருட்டை போக்கணும் நாம அவர்கிட்ட கேட்டோமா? சௌக்கியமா இருட்டோட இருந்தோம். ஏன்னா ஒரு பக்கம் தெரிய வேண்டியதான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால இவனுக்கு கவலையும் இல்லை. இப்போ இது 2 பக்கம் மறைச்சிருந்தா கூட போக்கணுங்கிற முயற்சியாவும் எடுப்பான். என்ன சாமர்த்தியமா வச்சுட்டார் பகவானால், நீ எதனால நடவடிக்கை எடுக்க மாட்டியோ அந்த மாதிரி நிலைமையில வச்சுட்டா இருப்போம். அனுபவிக்கிறது அனுபவிச்சுட்டாரு. அதை தாண்டி வரணும்னா இருள் நீ புரிஞ்சுக்கோ. அது என்ன புரியாது, வெளிச்சமா இருக்கும். ஆனா அது இருட்டுன்னு நீ தெரிஞ்சுதாகணும், தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கைப்பிரான். அவர் விளக்கு தேடினார். வெளி விளக்கெல்லாம் ஏத்தினா போராது, இது வேதம் வேதாந்தம்ங்கிற விளக்கத்தான் ஏத்தி ஆகணும் என்று தெரிஞ்சுட்டார். அதனாலே விளக்கை வேதாந்தத்தை ஒரு பக்கம் விளக்கா கையில் எடுத்துட்டார். இறைவனை காணும் இறைய அத பொய்கைப்பிரான் எம் மறையின் குருத்தின் பொருளையும். மறை வேதம், மறையின் குருத்து வேதாந்தமாகிற உபனிஷத்து. உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் அது என்ன சொல்லும்? அகங்காரம் தப்பு பொய்ஞானம், மமகாரம் தப்பு பொய்ஞானம், உண்மை இதுதான் வேதாந்தம் சொல்லும் இல்லையோ? அப்ப அந்த உண்மை இதுதான் வேதாந்தம் சொன்னதை விளக்கா ஏத்தணும். ஏத்தினோம்னா பொய்யா புரிஞ்சுட்டு இருக்கிற இருட்டுங்கிறது ஓடியே போயிடும். அதனால எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் வேதாந்தார்த்தத்தையும். ஆனா ரொம்ப நாள வேதாந்தார்த்தம் இருக்கு, சம்ஸ்கிருத வேதாந்தார்த்தம் இருக்கு. அதை திரும்ப இவாள்கிட்ட சொன்னோம்னா இவன் பாஷையே புரியலேன்னுட்டு திரும்ப உட்காண்டுவனே. அப்ப என்ன செய்யலாம்? செந்தமிழ் தன்னையும் கூட்டி நல்ல தமிழ் பாஷையில வேதாந்தார்த்தத்தை சொல்லுவோம். இதுதான் ஆழ்வார் நமக்கு பண்ணின பெரிய உபகாரம். ஏன்னா அப்படியே சம்ஸ்கிருதத்தை சொல்லிடாமல் தமிழ் பாஷையோட கூட்டி கொடுத்திருக்காரோ இல்லையோ? செந்தமிழ் தன்னையும் கூட்டி நடை விளங்கு தமிழான சொல்லையும் சேர்த்து ஒன்ற திரித்து. ஒன்ற அந்த 2 வித்தியாசமே இல்லாத அளவுக்கு சம்ஸ்கிருத வேதாந்தத்தின் அர்த்தமும் திராவிட பாஷையும், வேதாந்தத்தினுடைய பொருளும் தமிழ் மொழியும், இந்த 2ஐயும் ஒன்றான ஒன்றி போடுறவளுக்கு வித்தியாசமே தெரியல. ஒன்ற திரித்து விளக்கேத்தனம்னா திரிய போட்டு பிரிக்கணும் இல்லையோ? அப்படி பண்ணா திகு திகு திகுன்னு எரியும். மெலிசா அப்படி இருந்தோம்னா போட்டு நஞ்சு போடும். அப்படி இல்லாமல் ஒன்ற திரித்து திரித்து அன்று எரித்த திருவிளக்கை. அன்று என்று என்று எரித்தார்னார். திருக்கோவலூர்ல 3 பேரும் இடைகழியில சேர்ந்த அன்று வெளியில ஒரே மழையா கொட்டின் இருக்கு, உள்ள இருட்டா இருக்கு. ஆரோ இப்படி அப்படி முற்றான்னு பார்த்தாரே அன்று. அந்த நாளில் அப்போதே அன்று எரித்த திருவிளக்கை. எரித்த திருவிளக்கு, ஏற்றிய திருவிளக்கு எது? வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்று சொல்மாலையாகிற விளக்கு. அன்று எரித்த திருவிளக்கை அந்த முதல் திருவந்தாதி 100 பாசுரங்களையும் தம் திருவுள்ளத்தே தன்னுடைய உள்ளத்தில் ராமானுஜன் நிறுத்துகிறார். இப்ப அந்த விளக்கு விடாமல் அகண்ட தீபமாக அணையா விளக்கா ஞான் இருக்கா? திருக்கோவலூர்ல போனா சேவிச்சுள்ளமா? திருக்கோவலூர் நிறைய விளக்கு இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் தலைமையான விளக்கு எங்க தெரியுமா இருக்கு? ராமானுஜருடைய உள்ளத்துல விடாம எரிஞ்சிட்டு இருக்கு. அன்னைக்கு அவர் விளக்கேத்திட்டு இனிமே ஜாகிரதையா இந்த விளக்க பாத்துக்கும், இதை அணையாத கைங்கரியம் பண்ண வேண்டியது உம்ம பொறுப்புன்னு பொய்கையாழ்வார் ராமானுஜர்கிட்ட கொடுத்துட்டாராம். அதனாலதான் அன்னு ஒன்ன திரித்து அந்நெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும்.
அந்த முதல் திருவந்தாதி பாசுரத்தை விடாம தன்னுடைய திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கும் நாள் இது இவருக்கு கிடைக்கவே தான் சம்ஸ்கிருத வேதாந்தமும் கிடைச்சுடுத்து, திராவிட பாஷையும் கிடைச்சுடுத்து. நம்முடைய எம்பெருமானார் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் என்று நம்ம பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறார். இது கொண்டு நாள் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை கொண்டே பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுவாராம். ஏன்னா எம்பெருமானாருக்கு முன்னாடி இருக்கிறவாளும் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணா, அவர்களால முடியாததை இவர் என்ன பண்ணிட்டார், பாசுரங்கள் இவருக்கு தானே கையில கிடைச்சது. அவர்களுக்கெல்லாம் தமிழ் பாசுரங்கள் கிடையாது, ஒரு பிரமாணம் மட்டும் இருந்தது. ஆனா ராமானுஜருக்கு 2வது பிரமாணமும் கிடைச்சிருத்தோல்லையோ. அப்ப தமிழ் மொழியை கூட்டினார். இப்ப தமிழ் பிரமாணத்தை பாடுறது யாரு, முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அன்னியில இருந்து ராமானுஜருக்கு என்ன கிடைச்சிருத்து, இப்போ 2 பிரமாணம் கிடைச்சிருத்து. சம்ஸ்கிருத வேதம் இருக்கு, திராவிட வேதம் இருக்கு. இரண்டையும் வைத்துக் கொண்டு பிரம்மசூத்திரத்தை பாக்கிறார். இந்த பக்கமா ஒரு விளக்கு மட்டும் காட்டினா எப்படி இருக்கும், இந்த பக்கத்துலயும் இன்னொரு விளக்கும் போட்டுட்டோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே விளக்கா இருந்ததுன்னு வச்சுங்க, இப்ப திடீர்னு இந்த பக்கம் ஒரு ஜன்னலை திறந்து விட்டுட்டு இதே மாதிரி நீங்க எடுங்க, இந்த பக்கமா வெளிச்சமா இருக்கும், இந்த பக்கம் இருட்டா இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஜன்னலையும் திறந்து விடுங்க, இப்ப நல்லா இருக்கு. இதே மாதிரிதான் இதுவும் இப்போ. ஏன்னா ஒரு பக்கமா வேதாந்த பார்வை பார்த்துருந்தோம்னா அது ரசிக்காது. இன்னொரு பக்கத்துல ஆழ்வார்கள் பார்வையும் சேர்ந்து சொல்லியோ, ரெண்டையும் சேர்த்து பிரம்மசூத்திரத்துக்கு எளிதில் அர்த்தம் கூறினார். ஆகத்தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன். பரமன் பரமன்னா ரொம்ப உயர்ந்தவர், நிரதிசய பிரபாவர். இந்த பெருமானாருக்கு இருக்கிற பெருமை இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி இருக்கணும்னா எவ்வளவு பிரபாவம். அதனாலதான் பரமன். இராமானுஷன் எம்பெருமானார் எம் இறையவர், எங்களுக்கு நாதராக இருக்கிறார். அந்த சுவாமி தான் எங்களுக்கு நாதர் அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் பாசுரத்துக்கு அர்த்தம். இதுல கொஞ்சம் ஆழ்ந்த சில கருத்துக்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதை என்னங்கிறத சேர்த்து விண்ணப்பம் பண்றேன். அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கினார், விவேக ஞானத்தை கொடுத்தார். இதுதான் பொய்கையாழ்வார் நமக்கு பண்ணது. அந்த பொய்கையாழ்வார் பாடின பாட்டை தன் திருவுள்ளத்துல ராமானுஜர் வச்சுருக்கார். அந்த ராமானுஜரை நாம தெய்வமா கொள்கிறோம். இப்ப சம்பந்தம் சரியா வந்துட்டா, பொய்கையாழ்வார் அந்த பாசுரத்தை நெஞ்சில வச்சிருக்கிற ராமானுஜர், அந்த ராமானுஜரை நாம இறைவனா கொள்ளணும்னு 3 பேரும் வந்துடுறோம் பாருங்க. இப்ப அந்த இறைவனா கொண்டது யாரு, திருவரங்கத்தமுதனார். இப்ப நாம் என்ன செய்யலாம்னா திருவரங்கத்தமுதனாரா இறைவனா கொண்டுட வேண்டியதான். கொண்டுட்டோம்னா தானே உடையவர் நமக்கு கிடைச்சிட போறார். வருத்தும் புறவிருள் மாத்த. இது வருத்தும் புறவிருள்னு ஒரு சொல்லியோ. இந்த வருத்துங்கிறது வருத்தத்தை கொடுக்கும், இருளுக்கு விசேஷனம். இருளுக்கு அடைமொழி வைக்கிறப்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடிய இருள் புறவிருள். பாக்கிய விஷய பிராவண்யத்துக்குடலான அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் ரொம்ப நல்ல அஜ்ஞானம் சுவாமி. இது ஒரு ஞானம். இதை போய் ஞானம் கிரீரே, இது அஜ்ஞானம் இல்லையானால், ஏன்னா இதை பார்த்தா அப்படித்தான் இது நடந்துக்கிறது. இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணிடும், வெளி விஷயத்துல எல்லாம் ஆசையை வளர்க்கறது. ஒரு விஷயத்தை பத்தின ஞானம் ஏற்பட்டதான் அடையணுங்கிற ஆசை வரும். இப்ப நல்ல கடிகாரம் ஒண்ணு பார்த்தேன், 20,000 ரூபாங்கிறான். பார்க்க அதை பத்தி ரொம்ப ஞானம் வளர்ந்துட்டே இருக்கு. அது என்னென்னமோ காட்டுமா, அது மணியெல்லாம் காட்டும், ஜலத்துல போட்டா ஒன்னாகாதான், ஆகாசத்துல போட்டா ஒன்னாகாதான், நெருப்புல போட்டா ஒன்னாகாதான். அதை பத்தின ஞானம் வளர வளர அப்ப இது எனக்கு வேணும் அப்படிங்கிற விருப்பம் வந்துடுற சொல்லியோ. ஞானத்தால் விருப்பம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விஷயத்தை பத்தின ஞானம் வந்தா விருப்பம் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு, இப்போ பகவானிடத்துல விருப்பம் வராமல் உலக இன்பத்துல விருப்பம் வந்திருக்கோம் இல்லையோ. அந்த உலக இன்பத்தை பத்தி ஞானம் வரவேதானே இன்பமே பட்டிருக்கோம். ஞானம் இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு, ஊர் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கவே அதுல மேல மேல விருப்பம் வருது இல்லையோ. அப்ப அந்த நினைக்கவேங்கிறது எதுனாலே, ஞானத்தாலே, உலக விஷய ஞானத்தாலே. அந்த ஞானம் வளர வளரத்தானே, அந்த ஞானத்தை தான் நான் அஜ்ஞானம்னு சொல்றேங்கிறாரு. அது ஞானம் இல்லையா, அது அஜ்ஞானம். ஏனால் உனக்கு ஏற்புடையத விஷயத்தை பத்தி அது சொல்லலையே, உனக்கு ஏற்காத விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கு. இங்க யார் இருக்கிறவாளும் உன்னை படைக்கலே, உன்னை காக்க போறது இல்ல. நீ அவனுக்கு சேஷனும் இல்லை, பரதந்திரனும் இல்லை, உனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அது உனக்கே தெரியும், 80 வயசுல நீ அவனுக்கு சம்பந்தப்பட போறது இல்லை. அப்படி இருந்தாலும் பிடிச்சிட்டு இருக்கேன்னால் அஜ்ஞான அந்தகாரம். அதுதான் இவ்வளவு தூரம் உலகே ஆட்டின் இருக்கு. மேலும் அந்த வருத்தும் புறவிருள், இதனால ஏதான வருத்தம் வந்துடுமானால் பெரிய வருத்தம் இருக்கே. எங்களுக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே நினைச்சுட்டு இருப்போம். ஆனா கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்துல சாதிக்கிறார், க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே. ரொம்ப தாழ்ந்த வெறுக்கத்தக்கதான ஒரு வருத்தம். ஆனா அந்த வருத்தத்தையே நாம சுகம் சுகம் நினைச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. அதனால க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம், துக்கம் தான் அது, சுகமித்யுபாசே. அத போய் இவன் சுகம் சுகம்னு நினைச்சுட்டா பண்ணிட்டு இருக்கான். அது வருத்தம் கொடுக்கும். இந்த சொத்தை காப்பாத்தனாலும் வருத்தம், ஏதோ தேவதைகளை போய் ஆராதிக்கணும்னாலும் வருத்தம். யாரோ இப்போ எங்கேயோ நம்ம வாழ்க்கையில இன்னுக்கு முன்னுக்கு வரணும்னா போட்டி பொறாமை வருத்தம் தவறு, இப்படி பல வருத்தங்கள் இருக்கும் இல்லையோ. அதனாலதான் வருத்தம்.
புறவிருள் மாத்த. இந்த பாக்கிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய அதுல பிராவண்யத்தை ஏற்படுத்துற அஜ்ஞானம், இத போக்குறதுக்காக இதெல்லாம் புறவிருள். இப்போ புறவிருள்னால் சாமானிய தேவதைகளை பத்துறது, சின்ன சின்ன பலம் கிடைக்குமான்னு பாக்குறது, உடம்பு சுகத்தை பார்த்துட்டு ஆத்ம சுகத்தை விட்டுடுறது, பகவத் சிந்தனத்தை விட்டுட்டு வேற யாரையோ பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாமே புறவிருள். இந்த புறவிருளை மாற்ற இவர்கள்லாம் எப்படி நடந்துப்பாலாம் சாஸ்திரமே சொல்ல சொல்லி, பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. பிரம்மத்தை நினைத்து பயந்து போய் சூரியனும் சந்திரனும் அக்னியும் யமதர்மராஜனும் நித்தியம் ஓடிட்டு இருக்கா, வேலையை பாக்குறா. அப்படி இருக்கிறச்சே நான் அந்தந்த தேவதைகளையே போய் ஆசிரிச்சுக்கிறேன், அவள்லாம் எனக்கு ஷட்டுன்னு பலத்தை கொடுக்கறான்னு சொன்னியானா அஜ்ஞானம் தானே. அப்ப தேவதைகளும் பரதேவதை இல்ல, அவ கொடுக்க போற பலமும் உயர்ந்த பலம் இல்ல, க்ஷுத்ர பலம். அப்ப அந்த க்ஷுத்ர தாழ்ந்த பலத்தை வாங்கிண்டாலே 10 நாள் ஆபத்து வந்துடும். இந்த மற்ற உலக இன்பங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது பெறச்சே நன்னா இருக்கும். அந்த இன்பம் எதை பெற்றாலும் 4வது நாள் அந்த இன்பம் வடிஞ்சே போடும், அது நிற்காது. ஆனா பிரம்மானந்தத்தை எப்ப நாம தொட போனாலும் வடியாம நிக்கிறது சொல்லு. அப்ப இது அல்ப அஸ்திர பலம், அல்பமான பலம், அஸ்திரமான பலம். ஆனா பகவத் அனுபவம் கைங்கரியம்ங்கிறது அனந்த ஸ்திர பலம், அது அனந்தமா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். இந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். அல்ப அஸ்திர பலம், அனந்த ஸ்திர பலம். பகவத் அனுபவங்கிறது அனந்தமா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். ஆனா உலக இன்பம்ங்கிறது அல்பமா இருக்கும், அஸ்திரமா இருக்கும். இத போக்கி அதை ஊட்டணுங்கிறதுக்காக மாற்ற இது இத்தனை மாத்திடணும். இந்த ஜனங்கள்ட்ட இந்த மாதிரி விட்டுடவே கூடாது, இவ வெறும் பிறப்பிறப்புக்குள்ள உழன்று இருக்கா என்று பார்த்து எம் பொய்கை பிரான், எம் பொய்கை பிரான் ரொம்ப சொந்தம் கொண்டாடுகிறார். நமக்கு அந்த பிரானுக்கு ஏற்றம்னால் அந்த வார்த்தையில சொன்னதுனால யாரும் ஒட்டிலுட மாட்டோமான்னு ஆசையா. போ எம் பொய்கை பிரான், பொய்கைன்னு சொன்னது ஒரு தாமரை பொய்கையில் அவதரித்தார் இல்லையோ. முதல் ஆழ்வார் அவதரித்தார் காஞ்சிபுரத்தில், 2வது ஆழ்வார் திருக்கடன் மல்லையில், 3வது ஆழ்வார் பட்டணத்துக்குள்ளே இருக்கிற மயிலை என்கிற மயிலாப்பூர்ல திருவவதாரம் பண்ணினவர். அது இப்போ பொற்றாமரை குளத்துல பிறந்தார்னு சொல்றோம் இல்லையோ. அதனால பொய்கை பிரான் தாமரை குளத்துல பிறந்துட்டு பிறந்தடத்தையே பேரா வச்சுட்டு இருக்காராம். அதனாலதான் பொய்கை பிரான் பொய்கை ஆழ்வார்னு சொல்றோம். பொய்கைனா குளம், அந்த குளத்திலே திருவவதாரம் பண்ணவர் புண்டரீக சரஸில் தோன்றியவராய் அத்தாலேயே பெயர் பெற்றவராக இருப்பவர் அஞ்ஞான அந்தகார நிவர்த்தகமாய் பிரதீபம் போலே தத்துவார்த்த பிரகாசகமாய் இருக்கிற திவ்ய பிரபந்தத்தை நிர்மித்து உபகரித்தார். தத்துவ அர்த்தங்களை உண்மையா காட்டுறது என்னன்னு இப்ப அவர் சொல்லி கொடுத்தார். இங்க வா, உனக்கு நான் இப்ப உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி கொடுத்துடுறேன். அஜ்ஞானத்துல தவிச்சிருக்கியோ இல்லையோ, ஈஸ்வரன், ஜீவாத்மா, அச்சித், 3 தான் தத்துவம். நீ ஒரே ஒரு முடிவெடு, நீ தான் நடுவில் இருக்க ஜீவாத்மா. எந்த சாஸ்திரமும் அச்சித்துக்கும் உபதேசிக்காது, ஏன்னா ஞானம் கிடையாது. எந்த சாஸ்திரமும் ஈஸ்வரனுக்கு உபதேசிக்காது, தேவையில்லை. அவர் இனிமே உன்னை தெரிஞ்சுக்க போறது இல்லை, கேட்க போறது இல்லை. அப்ப யாருக்கு எல்லா உபதேசமும்? ஜீவாத்மாவுக்கு தான். நம்ம தான் மாட்டினோம். அனைத்து ஜீவாத்மாக்களுக்கு உபதேசம். என்ன உபதேசம் சொல்லி கொடுக்கிறார்னால், ஒரு பக்கத்துல இருக்கிறத விடு, இன்னொரு பக்கத்துல இருக்கிறத பிடிச்சுக்கோ, இவ்வளவுதான் உபதேசம். ஒரு பக்கத்துல அச்சித் இருக்கு, விட்டுடு. இன்னொரு பக்கத்துல ஈஸ்வரன் இருக்கார், பிடிச்சுனுடு. உனக்கு அச்சித் சம்பந்தம் வேணுமா அயன சம்பந்தம் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ. அச்சிதயன சம்பந்தத்தால என்ன ஏற்படும்? அனந்த கிளேசபாஜனங்கள், நிரதிசய ஆனந்தம் ஏற்படும். அச்சித்த பிடிச்சுனுட்டியானால் அனந்தமா கிளேசம், அயனமான பகவான பிடிச்சுனுட்டியானா நிரதிசய ஆனந்தம். அதுதான் நிரதிசய ஆனந்தம் உனக்கு வேணுமா என்று கூட்டு வச்சு நமக்கு உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்துக்காகத்தான் 4000 பாசுரங்களையும் தொடங்கி வைத்த முதல் திருவந்தாதி பாடிவிட்டாரோ இல்லையோ, பொய்கை பிரான். ஏன் அந்த பிரான் கொண்டாடுறார்? இவர் கொடுக்கவே தானே மத்த எல்லாமே கிடைச்சது, அதனால இவரைத்தான் பிரான் என்கிறார். பிரான் மறையின் குருத்தின் பொருளையும், மறையின் குருத்துங்கிறதா வேதாந்தம், மறையின் குருத்தின் பொருளையும் சொல்றார். மகதா வேத விருட்சஸ்ய மூலபூத சனாதனஹா ஸ்கந்தபூதாக ரிகாத்யாஸ்தே சாகாபூதாஸ்ததாபரே. பெரிய மரமாட்ட இருக்கக்கூடிய வேதம், அதுக்கு ஒவ்வொரு கிளை இருக்கு. ரிக் சாக்கே, யஜுஷாக்கே, சாம சாக்கே, அதர்வண சாக்கே, பிப்பலாத சாக்கே, ஜெய்மினி சாக்கே, கௌதம சாக்கே, எத்தனை சாக்கே, காண்ப சாக்கே என்ன விதவிதமா மரங்கள்ல கிளைகள் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் தான் மரம். அந்த மரையின் குருத்து ஏன் இப்ப வேதம்னு சொல்லிட்டு குருத்துனா மரத்துல தானே குருத்து இருக்கும். இலை தழை குருத்துக்கள் எல்லாம் மரத்தில் இருக்கக்கூடியது. அப்ப வேதம் என்னும் மரத்தில் குருத்த போல இருக்கக்கூடிய அந்த கொழுந்து குருத்தாட்ட இருக்கிற உபனிஷத்,
மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அதை அப்படியே சொன்னா இவாளுக்கு ஏற்காது, கொஞ்சம் வேப்பங்கொழுந்து அரைச்சு கொடுத்தாப்புல இருக்கும். அதனால அப்படி வேண்டாம், அதுல பொறிபுறம் தடவருதுன்னா நம்ம இது பண்றோம் பாருங்க, இந்த வெள்ளப்பாகு வச்சு பண்ணி அதுல பிடிக்கிறோம் இல்லையோ. இப்ப வெள்ளப்பாகு தான் மேல இருக்கணும், உள்ள வேப்பங்கொழுந்து வச்சு மேல வெள்ளப்பாகு பிடிச்சு வச்சுட்டா நன்னா இருக்கே வெள்ளம் அப்படின்னு வாங்கிட்டு போட போறான். ஆனா உள்ள போன அப்புறம் மெதுவா இறங்கும். வெள்ளம் வேலை செய்யாது, வேப்பங்கொழுந்து தான் வேலை செய்யும். அதனால மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி, அந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டி ஒன்ற திரித்து, அந்த ரெண்டையும் சேர்த்து திரித்துட்டார். இப்போ திரித்தாத்தான் விளக்கேத்த போறார். பகவானே சாதிக்கிறார், தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ. கண்ணனே கீதையில சாதிக்கிறார், இப்போ இவனிடத்துல எனக்கு இருக்கிற அன்புனாலே அனுகம்பார்த்தம் அஜ்ஞானஜம் தமஹ, இவங்கிட்ட தமோ குணம் இருக்கு, அந்த தமோ குணத்தினாலதான் இவனுக்கு அஜ்ஞானம் ஏற்படுறது. அந்த அஜ்ஞானத்தை தொலைக்கிறேன், தமோ குணத்தை தொலைக்கிறேன். எப்படினால் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நாசயாம் ஆத்ம பாவஸ்தா ஞான தீபேன பாஸ்வதா, ஒவ்வொருத்தனுடைய உள்ளத்துல உட்கார்ந்து ஞான தீபம் என்கிறதை ஏற்றி வைத்து கீதோபன்யாசம் மூலமாக ஞானம் என்னும் விளக்கை ஏற்றி அஜ்ஞானஜன் தமஸை நாசயாமி, நான் போக்குகிறேன்னு சொன்னார். கண்ணன் போக்கினாரோ இல்லையோ தெரியாது. அந்த திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமானே திரும்ப உடையவராக திருவவதாரம் பண்ணி அவர் நம்முடைய அஜ்ஞான அந்தகாரத்தை போக்குகிறார். எங்கிருந்து? பெரிய விளக்கு கிடைச்சுடுத்த, விளக்கை ஏத்தி ஒருத்தர் கொடுத்துட்டார். அந்த விளக்கு சுவாமி நடத்துல வந்துடுத்து ஒன்ற திரித்து, அப்படி ரெண்டையும் திருத்தி பாடினாரே அன்னைக்கு பொய்கையாழ்வார். அன்று ஒன்ன திரித்து அன்னெரித்த திருவிளக்கு திருக்கோவலூர் இடைகளில் அந்த ஐப்பசி மாசம் திருவோணத்தில் என்றோ அவதரித்திருந்த பொய்கையாழ்வார் வந்து சேர்ந்து இந்த இடத்துல பாட்பாடிட்டார். இப்போ எரித்த திருவிளக்கை வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வைய திருவன் விளக்காக என்று ஏத்தி வச்ச விளக்கு எவ்வளவு பெரிய விளக்கா எரியும் பாருங்க. இது என்ன சின்ன விளக்கா? பூமியே கொண்டு அகலா வச்சு சமுத்திரத்தை கொண்டு நெய்யா சேர்த்தா விளக்கு சின்னதாவா எரியும்? அவ்வளவு பெருசா எரியும். அவ்வளவு பெருசா எரிஞ்சாதான் இப்ப வளர்ந்திருக்கிற பெரிய அந்தகாரம் போகும். ஏன்னா இது சின்னது இல்ல, இது பகவத் ஸ்வரூபத்தையே தடுக்கக்கூடிய இருட்டா இருக்கணும்னா அப்ப எவ்வளவு பெரிய விளக்கு வேணும்? அதத்தான் தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அஜ்ஞானேன தூ தத் அஜ்ஞானம் ஞானேன தூ தத் அஜ்ஞானம் என்றெல்லாம் பகவான் சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட விளக்கை ஏற்றினார், நெய்யாக பண்ணி நீண்ட திவ்ய பிரபந்த ரூபமான தீபத்தை ஏற்றி கொடுத்துட்டார். தன் திருவுள்ளத்தே இருத்தும் ராமானுஜன், அந்த அழகான ஒளி விளக்கை தன்னுடைய திருவுள்ளத்தில் ராமானுஜர் இருத்துகிறார். தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமனி ராமானுஷன் சொல்றது. இது தேவர்களைப் போலவே ஆச்சாரியம் உபாசித்த, தேவனைப் போலவே ஆச்சாரியனை உபாசிக்க வேண்டும். தெய்வத்துக்கு என்ன பெருமை கொடுக்கறையோ ஆச்சாரியனுக்கு உபாசிக்கணும். அத போல பொய்கையாழ்வார ராமானுஜர் வச்சுட்டார். இருத்தும் பரமன். அவரை ஏன் பரமன் சொல்றார்? பரமன்னா இவரே பரமனா? பகவான் தானே பரமன். ஆனா இங்க ராமானுஜர பரமன் சொல்றாரு. என்னால் பரமனையே காட்டி கொடுத்த பரமன், அதனாலதான் இவர் பரமன். தேவமிவ ஆச்சாரியம் உபாசித்த, தெய்வத்தை போல ஆச்சாரியனை கொண்டாட வேண்டும் என்று சொல்லிருக்கிறபடியாலே பரமன் ராமானுஜன். அப்படிப்பட்ட ராமானுஜனை அஜ்ஞான துவாந்த, அஜ்ஞானத்தை தொலைத்து ஞானத்தை ஊட்டும் அவனையே தெய்வமாக கொண்டாடு. பரமரே ராமானுஜன் எம் இறையவனே, அவரைத்தான் நாம் இறையவனாக கொண்டாடுகிறோம். எங்களுடையதான நாதர் சுவாமி ஆச்சாரிய தேவோபவ என்னும், அதிதி தேவோபவ என்னும், குருரேவ பரம்பிரம்மா என்னும், ஆச்சாரிய ஹரிஹி என்னும், சாட்சாத்து சரரூபீன சம்சய, ஆச்சாரியன் ஹரி ஆச்சாரியனாகவே அவதரித்து அப்படி இந்த உலகத்துல நடமாடுறார், இதுல சந்தேகம் இல்லை என்று சொல்லியிருக்கிறதுனால் ராமானுஜர் எம் இறையவனேன்னு பாசுரம் முற்றிற்று. 8ஆம் பாசுரம் முடிஞ்சது. வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கத்தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுஜன் என் இறையவனே. பொய்கையாழ்வார் விஷயம் சொல்லிட்டார்.